வெல்கம் டு விஜய் கிராஃப்ட் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஓரிகாமி ஃபிஷ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இனிமேல் வந்து ஓரிகாமி வீடியோ வந்து இதில் வந்து கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக வந்து கிராஃப்ட் ரிலேட்டட் வீடியோஸும் கண்டிப்பாக இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஓரிகாமி ஃபிஷ் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஓரிகாமி ஃபிஷ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சதுரமாக இருக்கிற மாதிரி பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் பேப்பராக இருந்தாலும் சரி, எந்த கலராக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க பேப்பர். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து சமமாக வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் ரெண்டாக வந்து மடிச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு அதை கூட நாலாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு நாலாக வந்து அழகாக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. வந்து நாலாக மடித்தாச்சு. இப்போ வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க்கை இப்போ வந்து மடித்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இன்னொரு இந்த சைடு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மடிச்சிட்டோம். மடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். 8 கோடு இந்த இது இருக்கும். ப்ளஸ் மாதிரி இருக்கும், ஒன்று கிராஸாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காகனா மடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைடை வந்து சமமாக வைக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி இதை வந்து சமமாக வைக்கிறோம். 2 இது வந்து வெளியே வரணும். அதாவது இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஜாயிண்டாக இருக்குது. இந்த பேப்பர் இந்த இதை வந்து இங்கே கொண்டு வந்துக்கோங்க. அவங்க மூலம் இந்த பாருங்கள் ஒரு மாதிரி வரும். இந்த மாதிரி வருதா? இப்போ வந்து பாருங்கள் இதே தான். நான் 2 தான் வந்து கொண்டு வரப்போ வந்து வெளியே இருக்காது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி சமமாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து இன்னொரு இங்கே கொண்டு வந்துக்கோங்க. இப்போ கொண்டு வரீங்க அப்படின்னா அதை சமமாக வச்சு மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இப்படி இருக்கும். இந்த மாதிரி இதில் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து வேறு மெத்தடில் உங்களுக்கு சொல்லணும்னாலும் சொல்லித்தரேன். இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா? ஃபஸ்ட்டு வந்து அந்த சதுரமாக வந்து மடிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சப்போஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சதுரமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி எடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து இன்னொரு பார்ட்டு தான் சிம்பிளாக வந்து அதே மாதிரி இந்த இதை எடுத்து இந்த இது இருக்குது பார்த்திங்களா? இந்த இதை எடுத்து இங்கே கொண்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சேஃபுக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு இந்த சைடு எடுத்தாலும் சரி, இந்த சைடு எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த நடுவில் சென்டர் இருக்குது பார்த்திங்களா? இந்த இதுக்கு வந்து இதை வந்து மடிச்சுக்கோங்க. வால் வந்து நம்மளுக்கு மீனுக்கு வந்து வால் வந்து செய்ய போகிறோம். இப்போ வந்து மடித்தாச்சு. மடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மடித்த மாதிரியே இருக்கட்டும். அதுக்கடுத்து மடித்த மாதிரியே இருக்கட்டும். அப்படியே இன்னொருக்கு வந்து இதை வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா மடிச்சுட்டு எடுத்து விட்டிங்க அப்படின்னா லைனாக வந்து இங்கே ஒரு கோடு இருக்கும். இப்போ பாருங்கள் வரிசையாக இருக்கும். இந்த கோடை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கோடில் வந்து இந்த மேலே உள்ள பேப்பர் இருக்கிற மாதிரி அந்த இதை வந்து மடித்து விட்டுக்கோங்க. இந்த கோடில் அப்போ தான் வந்து மீனுக்கு வால் வந்து நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும். மடித்து விட்ருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இது அந்த இதுக்கு பேப்பருக்கு மேலே இருக்கிற மாதிரி இந்த இதை நார்மலாக மடித்து விட்ற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மீனுக்கு வந்து வால் வந்து நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து மீன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கை வந்து இருக்குது பார்த்திங்களா? மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து மடித்து விட்ருங்க. இந்த மாதிரி மேலே வந்து மடித்து விட்ருங்க. இப்போ மடித்து விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். மீன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்படி மடித்து விட்டிங்க அப்படின்னா மீன் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ சூப்பராகவே மீன் வந்து வந்துருச்சா? அவ்வளோதான். நம்மளுக்கு மீன் செய்கிறது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கண் வந்து ஏதாவது ஸ்கெட்ச் ஏதாவது யூஸ் பண்ணி ஒரு கண் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண் போட்டு ஒரு வாய் வந்து கொடுத்துக்கோங்க. அது போக இந்த ரெக்கைக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக சும்மா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நான் சும்மா கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மீனுன்னு நல்லா நீட்டாகிடும். இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் சும்மா கொடுத்துட்டோம். இப்போ வந்து பாருங்கள் மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மீன் வந்து அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ஈஸியாக நம்ம பண்ணுறது. இதை வந்து நீங்கள் டெக்கரேஷன் கூட நீங்கள் வந்து மாட்டலாம். இதே மாதிரி நிறையா மீன் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 4 மீன் இருக்குது. இது வந்து குட்டி மீன். அதுக்கடுத்து மஞ்சள் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு வந்து ரோஸ் கலர் இருக்குது இப்போ பண்ணது. இப்போ 4 மீன் இருக்குது. இந்த 4 மீனில் வந்து உங்களுக்கு எந்த மீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 4மே நல்லாயிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த 4ல் உங்களுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து மடிப்பில் வந்து கொஞ்சம் ஃபெவிகால் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒட்டிட்டு நீங்கள் இங்கே எனக்குள்ளே வந்து நூல் கட்டி இப்படி தொங்க விட்டிங்க அப்படின்னா மீன் வந்து டெக்கரேஷனுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு தொங்க விட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஓரிகாமி சீரியஸில் ஒரு நல்ல ஒரு இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.